வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஒரு பதற வைக்கும் ஸ்டோரியை பற்றி பார்க்க போறோம். அது நாங்க பதற வை பாஜக பதறனா கதறனா சந்தோஷமான ஸ்டோரி தானே, அப்படியான ஒரு ஸ்டோரி தான். இப்பதான் முருகன் மாநாடு நடத்தி ஒரு ஆளுகளை காமிச்சு நாங்களும் தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு நம்பிட்டு கிடக்கும் போது அப்போ வச்சுட்டீங்களேயா, இந்த தென் மாவட்டக்காரங்களை நம்ப முடியாதுங்க. மண்ணள்ளி போட்டுறாங்க சங்கிகளுடைய கனவுல. அப்படி என்ன மண்ணள்ளி போட்டாங்கன்னா, செபஸ்தியார் கோயில் இருக்குல்ல, அவர் யார் என்னன்னு சொல்ல வர்றேன். அவர் ஒரு கிறிஸ்தவ சாமி, அதாவது இறைவனுக்கும் மக்களுக்கும் நடுவில் தொண்டு செய்து அதனால் கொல்லப்பட்ட ஒரு புனிதர். அவரை கும்பிட்டா சாமி கிட்ட நேரடியாக பேசி நமக்கு நல்லது செய்வார் நம்பிக்கை இருக்கு. அவர் தான் செபஸ்தியார். செபஸ்தியாருடைய கோயில்ல நம்ம ஆளுங்க போய் எப்படி சாமி கும்பிட்றாங்க, எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அப்புறம் அவருக்கு முளைப்பாரி எடுத்து திரள விட்டுருக்குறாங்க. பூரம் பூசையை பண்ணி மணி ஆட்டி அவன் அலறான். அது சொல்ல போனா பாஜக RSS சங் பரிவார் கும்பல் கதறிட்டு கிடக்கு. ஐயோ இவனடா செபஸ்தியார் போய் மணி ஆட்டிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு. இப்படி கதறதான் பேசாம இருக்க முடியுமா? உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தென் மாவட்டங்களில் கூடுதலாக நான் செபஸ்தியாருடைய கோயில் நான் பார்க்க முடியுது. அவர் ஒரு கிறிஸ்தவ புனிதர். ரோமர்களால், ரோம பேரரசு தான் ரொம்ப பெரிய முக்கியமான முன்னாடி வந்த பேரரசுகளில் ஒன்று. இந்த ரோம பேரரசர் இந்த கிறிஸ்தவர்களை மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்துகிற போது அதை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால கொல்லப்பட்டதாக இவரை பற்றி ஒரு வரலாறு உண்டு. யாரு? இந்த செபஸ்தியாரை பற்றி ஒரு வரலாறு உண்டு. அவர் ஒரு தடவை கொல்றாங்க, சிலுவையில் போட்டு அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதில் தப்பிச்சு அவரை காப்பாற்றுறாங்க. அதுக்கு பிறகு திரும்பவும் மக்களுக்காக போராடுறாரு. அந்த இடத்துல கொல்லப்படுறாரு. அவர் மரத்தில் கட்டி வச்சு ஒரு அம்பு கழுத்தில் சொருகுன மாதிரி ஓவியங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படியாக கொல்லப்பட்ட மக்களுக்காக போராடி செத்து போன ஒருத்தர் தான் பின்னாடி அவரை புனிதராக அங்கீகரிச்சிருக்கு வாட்டிக்கன். இப்போ புனிதராக அங்கீகரிச்சாங்கன்னா, ஏன்னா நம்ம ஊரில் நம்ம அம்மா அன்னை தெரசா அவர்களும் புனிதர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க, இப்போ நம்ம கொடுத்துருக்குறாங்க வாட்டிக்கன். ஸோ அது மாதிரி அந்த காலத்தில் புனிதர் பட்டம் வாங்கினவர் இவரை சாமியாக வச்சு கும்பிட்றாங்க. தென் மாவட்டங்களில் கடற்கரை ஊரங்களில் அதிகமாக செபஸ்தியாருடைய கோயில் இருக்கும். அந்த பேரெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே. நம்ம அண்ணனுடைய அப்பா பேர் என்ன? செபஸ்டின்னு. யாரு? நம்ம அண்ணன் சீமானுடைய அப்பா பேரே செபஸ்டின் தான். செபஸ்டின், செபஸ்தியார் இப்படி பல பல ஃபோனிக்கில் வச்சுருப்பாங்க, அதாவது உச்சரிப்பில் வச்சுருப்பாங்க இந்த பேரை. சரி, என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஊரில் இந்த கோயில் கும்பிடும்போது இந்துக்களும் போய் சாமி கும்பிடுவாங்க. நம்ம தான் எல்லா இடத்துலையும் போய் சாமி கும்பிடுவோம். நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊருக்காரங்க அப்படி தானே வளர்ந்துருக்கோம். நம்ம போய் வேளாங்கண்ணியில் போய் மொட்டை போடுவோம், வேளாங்கண்ணியில் போய் சாமியை கும்பிடுவோம். ஆத்தா மேரி ஆத்தா எங்களை காப்பாற்று, அடுத்த வருஷம் நல்லது கட்டி என் புருஷன் பிள்ளைகளுக்கு கை காலுக்கு சோத்த கொடு, இன்னொரு மொட்டையை போடுறேன்னு கேட்டு வருங்க நம்ம ஆளுங்க. இந்த பக்கம் போச்சுன்னா தர்கா, ஏங்க நாகூர் தர்கா, அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்பா நீ எல்லாருக்கும் உதவுறேன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கும் உதவு, நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அங்கேயுமே மனபாரத்தை இறக்கி வச்சுட்டு வரதெல்லாம் உண்டு. இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், சப்பரம் வர்றது, தேர்ப்பவனி, இதெல்லாம் இந்தியாவுடைய கல்ச்சர். அதே போலயே சந்தனக்கூடு திருவிழான்ற பேரில் இஸ்லாமியர்கள் தேர் திருவிழா நடத்துவாங்க, கிறிஸ்தவர்களும் தேர் திருவிழா பவனி அதெல்லாம் நடத்துவாங்க, இந்துக்களும் தேர் இழுக்கிறதுலாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ஒரே போல கல்ச்சர் இருக்கிற இந்தியாவில் மக்களை அரவணைத்து போகிற கல்ச்சரை பரிமாறிக்கிட்ட ஒரு வடிவம். இப்போ இங்கே வாங்க, செபஸ்தியாருக்கு சாமி கும்பிட்றாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணலாம்? மாரியாத்தாளுக்கு சாமி கும்பிட்டா என்ன பண்ணுவாங்க? முளைப்பாரி போடுவோம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் மாலை பொங்க வைக்கிறது, அப்புறம் உடுக்கடிக்கிறது, டிங்குண்டான்னு உடுக்கடிக்கிறது, இப்படி பல மேட்டர் வச்சுருப்போம். நல்ல சூரத்தை ஏற்றி போட்டு மணி அடித்து பயங்கரமாக சாமி கும்பிடுங்கள. இதை அப்படியே செஞ்சு வச்சுருக்கு இந்த செபஸ்தியார் கோயிலில். பாருங்களேன். பார்த்தீங்களா? செபஸ்தியாருக்கு நம்ம மாரியாத்தாளுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை, நம்ம காளியாத்தாளுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை, நம்ம சொடலமாடனுக்கும் கருப்புச்சாமிக்கும் முனியாண்டிக்கும் பாண்டிமுனிக்கும் என்ன மரியாதையோ அதே மரியாதை. அங்கே செபஸ்தியார் அவர் வாட்டு நின்றுட்டு இருக்காரு பாவம். இவங்க போய் நம்மளால எலுமிச்சம்பழம் மாலை, வேப்பலை தோரணம், மாரியாத்தாக்கு தான் வேப்பலை தோரணம்லாம் கட்டுவோம். அந்த மாலையை போட்டாச்சு, வேப்பலை தோரணம் கட்டியாச்சு, உண்டா அந்த மாலுங்க அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மணி ஆட்டி பூசையெல்லாம் பண்ணி
முளைப்பாரி தூக்கிட்டு போய் என்னென்னமோ பண்ணிருங்க. பொங்கல் அப்பெல்லாம் ஜல்லிக்கட்டு வரையும் நடத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்து மக்கள் போய் செபஸ்தியார் கோயில்ல நம்பிக்கையோட எல்லாருக்கும் கைகால் சுகத்தை கொடு சாமி, நீ எந்த சாமியா இருந்துட்டு போ, உன்னை நம்புறோம், கைகால் சுகத்தை கொடு. அந்த ஊர் மக்கள் நம்புவாங்க. செபஸ்தியாரை கும்பிட்டோம்னா அவர் கடவுள்கிட்ட சொல்லி நல்லதான் வாங்கி தருவார், வர வாங்கி தருவார் அப்படின்ற நம்பிக்கை தென் மாவட்டங்கள் இருக்கு. பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, நான் சாமி கும்பிட்றவ கிடையாது. ஆனா இந்த வழிபாட்டு முறை ஒரு ஒற்றுமையை உருவாக்கும் என்றால், பாஜக RSS சங்கப்பரிவார் கும்பலுடைய கனவுல டன்னு கணக்கில் மண்ணடிக்கும்னா, என்னைக்கும் அவங்க நினைச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள கால வைக்க முடியாது அப்படின்ற ஒரு பண்பாடாக இந்த கூறு வளர்க்கப்பட்டும் என்றால் இருந்துட்டு போகட்டுமே. அவனா படிச்சு எந்திரிச்சு வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக 2 நாள் ஆகலை, முருக வழிபாடு முடிச்சு மூச்சு விட்டு இப்போதான் எந்திரிச்சிருக்காங்க. 2 நாள் ஆகலை. அதுக்குள்ளே நம்ம அழுவை க்ளோஸ் பண்ணி முடிச்சு மண்ணை போட்டு பாலையும் சேர்த்து ஊற்றி விட்டாருங்க. நமக்கே பரிதாபமாக இருக்குன்னா அங்கே இருக்கிற சங்கி பயல்களுக்கு எப்படி இருக்கும்?